ஒரு ஊரில் அப்பாவும் பையனும் இருக்காங்க. தன் பையன் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த அப்பா என்ன செய்கிறாங்க, தன்னுடைய நண்பருடைய ஆஃபீஸ்க்கே வேலைக்கு அனுப்புகிறாரு. தன்னுடைய நண்பனாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய மகனுக்கு என்ன செய்கிறார், ஒரு 6 மாத காலம் வேலை பார்க்குறாங்க. ஒரு தங்க நாணயம் கொடுத்து அனுப்புகிறாரு. அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, அந்த தங்க நாணயத்தை தூக்கி வீசிடுறாரு. அவனும் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி பார்க்காம போயிடறான். அடுத்து ஒரு நண்பரோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு அனுப்புகிறாரு. 3 மாத காலம் வேலை முடிஞ்சிட்டு அந்த பையன் வர்றான். 2 தங்க நாணயம் கொண்டுட்டு வரான். அதையும் இந்த அப்பா வாங்கி தூக்கி வீசிடுறாரு. அடுத்து யாருனே தெரியாத, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு விட்றாங்க. ஒரு 3 மாத காலம் வேலை பார்த்துட்டு வரான். ஒரு சின்னோண்டு தங்க காயின் கொண்டுட்டு வரான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன செய்கிறார், அதையும் தூக்கி வீசிடுறாரு. அவனுக்கு பயங்கர கோபம் வருது. கோபத்தில் அவன் கத்துறான். கத்தி சொல்கிறான், இது வெறும் தங்க காயின் கிடையாது, இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய ரத்தத்தை நான் வேர்வையாக சிந்தி சம்பாரித்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டதும் உங்கள் அப்பா சொல்கிறாங்க, நீ இப்போ தான்ப்பா உண்மையாக உழைச்சிருக்க, அதனால தான் அந்த உழைப்பின் வலி உனக்கு தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அப்படி பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை பண்ணினேன், ஆனால் நீ கண்டுக்கிறவே இல்லை. நீ உண்மையாக உழைச்சனால தான் அதோடைய வேதனை தாங்க முடியாமல் என்கிட்ட கத்துற, அதை உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதோட பையன் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு.